இன்றைக்கி பிரண்டை துவையல் அரைக்கலாம். இந்தமாரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமே ஊற்றுங்க. அப்போ தான் இந்த சொனையெல்லாம் போகும். இதை நல்லா பொரித்து எடுக்கலாம். மிளகாய் ஒரு 5, பூண்டு, இல்லை கொத்தமல்லி தழை, எப்பொழுதுமே பிரண்டை துவையல் அரைச்சா இந்தமாரி நல்லா வதக்கிடணும். அப்போ தான் இந்த அரிப்பு தன்மை இருக்காது நம்மளுக்கு. உப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.